என்ன பிரியாணி வேணுமா? மட்டன் பிரியாணியா? சரி செய்யலாமா? சரி ஸ்டார்ட் கம். மாமா உங்களுக்கு மட்டன் பிரியாணி செய்யலா? சரி சரி ஓகே ஓகே. சரி ஸ்பெஷல் என்னது? ரெடி பண்ணி வச்சிட்டேன். தேவையான இன்கிரீடியன்ட் பாப்பா எங்க? மட்டன் பிரியாணிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் இங்கே ரெடி இருக்கு. ஓகே, வெங்காயம், தயிர், மட்டன் இங்கே ஆல்ரெடி குக்கரில் போட்டு வெந்தாச்சு. வாங்க வாங்க. சீரக சம்பா அரிசி, முட்டை. ஓகே டன். ஸ்டார்ட் பிரியாணி. சசிகலா ஓகே, அடுப்பு பற்றியாச்சு. இதுதான் பிரியாணி குண்டா. குக்கர் அடிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணுவோம். என்ன இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபஸ்ட்டு போதுமா? நெய். ஓகே, நெய் 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 போட்டாச்சு. பே லீஃப், காடமன், பட்டை, லவங்கம் எல்லாம் போடுறோம். ஆனியன், ஆனியன் வந்து ரெட்டிஷாக இருக்கணும். அது வரைக்கும் எல்லாம் வறக்கணும். எப்பவும் சமையல் வந்து லவ்வோடு செய்யணும். நாங்கள் லவ்வோடு செய்யணும். ரெட்டிஷாக இப்படி பொன் வரனா ஆகணும். ஆனியன் பொன்னிறமாக ஆகணும். அதுக்கப்புறமா சில்லி, க்ரீன் சில்லி அது போட்டு வதக்கிங்க. அது வதக்கி அதுக்கு மேலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஃபைன் சாப் இதாக கிரைண்ட் பண்ணியிருக்கோம். 2 ஸ்பூன்ஸு. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதில் ஒரு அரோமா வரும். நல்லா வதங்கிட்டோம். இஞ்சி இதோட பேஸ்டோட மனம் வரும். ஓகே, அடுத்தது புதினா, மல்லி இலை லவ்வோடு போடுங்க. எங்க லவ். இதை பிரியாணி வதக்கிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு டொமேட்டோ. ஓகே, நீங்கள் கவனிங்கோ, நான் வந்து எல்லாமே கையார தான் போடுறேன். லைக் எதுவும் லைக் இது டூல்ஸ் வச்சு போடல. ஓகே, இது போடுறப்போ நீங்கள் லவ்வோடு செஞ்சீங்கன்னா உங்கள் கை மனம், இதுதான் கை மனம் வரும். எவ்வளோ வதக்கிங்க நல்லா. இதுதான் எங்களோட சீக்ரெட் மசாலா, பிரியாணி மசாலா. இது வந்து உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு சொல்லுங்கள். ரெடி மசாலா. இது கையில் போட முடியாது, பிகாஸ் கை இதாகிடும். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? நல்லா வதங்கணும். மசாலா அந்த இதோட ஜெல் ஆகணும். எடிட் பண்ணிக்கலாம்.
இப்படி உப்பு போடுறேன். பாருங்க இப்படி நல்லா வதங்கணும். அது கல்லுப்பு தான் போடுறேன். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக வந்த உடனே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நந்தினி தயிர், கர்நாடகா ஃபேமஸான தயிர். ஓகே, இவ்வளோ தயிர் போட்டேன்னா தயிர் போட்டு நல்லா வதக்கணும். இது இப்படிவா இங்கே வந்து சொன்னேன். இது பாருங்க பிரியாணி மசாலாவோட எப்படி ஜெல்லாக இருக்குது, நீட்டாக இருக்கா. இந்த கன்சிஸ்டன்சி ஆகணும். அடுத்ததான் நீங்கள் வந்து இதில் மட்டன் பீசஸ் போடணும். ஆல்ரெடி நாங்கள் வந்து மட்டன் வந்து ஒரு 5-8 விசில் போட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ மட்டன் பீசஸை அதில் போடுறோம். ஓகே, இங்கே பாருங்கள் நன்றி பார்க்குறீங்களா மட்டன்னு உங்களுக்கு பாருங்க. மட்டன் மசாலா இதெல்லாம் மிக்ஸ் ஆகணும் நல்லா. ஓகே, நல்லா மட்டன் இதோட மிக்ஸ் ஆகணும். ஓகே, இப்போ இது கொஞ்ச நேரம் தண்ணி விட்டோம், கொஞ்ச நேரம் மூடி விட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்க எங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. சர்மாஷினி எவ்வளோ வரீங்களா? இவங்க தான் எங்கள் வீட்டில் அடுத்த செஃப் சிம்போ த செஃப். இவங்க நான் தான் முஃபாசா. ஓகே, சிம்பா இவங்க சிம்பா எப்படிமா கற்றுத்த இங்கே பாருங்க. அரிசி வந்து இது வந்து சீரக சம்பா அரிசி ஆல்ரெடி ஊற வச்சாச்சு. பிரியாணி பண்ணுறதுக்கு 1 hour முன்னே ஊற வச்சிட்டோம். லைக் அப்போ வந்து ஈஸியாக அரிசி சீக்கிரமாக வந்துடும். ஓகே, அதுமாதிரி முட்டையும் இருக்குது. முட்டையும் போட்டா முட்டை பிரியாணி ஆகிடும். நாங்கள் ஆனால் மட்டன் பிரியாணி செய்கிறோம். ஓகே, இது வந்து பிரியாணி லைக் நம்ம மட்டன் வேக வச்சோமே அந்த தண்ணி தான் அது. அதே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்ட் வரும். நான் வந்து 1.5 அரிசி வச்சுருக்கோம். ஸோ 3 கிளாஸ் வைக்கணும் நம்ம இப்போ. ஸோ இது 1. ஸோ இப்போ இது வந்து 1.25 ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் இன்னும் 1.25 நம்ம வைக்கணும். வாங்க எங்களுக்கு கூட அதில் விட்டுறாத, வெயிட் பண்ண. ஓகே, இப்போ 2.5 இப்போ இவ்வளோ தான் இன்னும் கொஞ்சமாக இது பாருங்கள். என்னென்னா அரிசி நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கொலன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ இதுதான் மெயின். எப்பவும் உங்களுக்கு அந்த ரேஷியோஸ்ன்னு கரெக்டாக தெரியணும். இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றிட்டாலும் நீட்டாக இது பண்ணணும். ஓகேங்களா? இது கொதிக்கணும் கொஞ்சம் நேரம். ஓகே, தம் போடுறதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்கணும். நம்ம இந்த வேக வச்ச முட்டையை வந்து உச்சிக்கலாம். இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாது. எல்லோரும் பண்ணுறாங்க, நாங்களும் ட்ரை பண்ணுறோம். எது தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. சிரிக்கிறாங்க எங்கள் மிஸ்ஸஸ்ஸு. அவங்களுக்கு தான் தெரியும் சமையல் பற்றி. இல்லைங்க, அவங்க தாங்க சமையலே பண்ணுறது எங்கள் வீட்டில் ரெகுலராக. நம்ம சண்டேஸு வேலை வெட்டி இல்லாதப்போ சும்மா ஒரு ஹெல்ப், அவ்வளோதான். எக் என் பொண்ணு சொன்னால் ஏக்குன்னு சொல்லுவோம். நிவி வாங்க. இருங்க, எங்கள் பொண்ணு வராங்க, உங்களுக்கு பாருங்க. கூப்பிடுவாங்க எங்கள் பொண்ணை. நிவி வா. அம்மா இது என்னம்மா? இது வாங்க. இது என்னங்க? என்னம்மா? என்னது இது? என்ன சொல்லு? என்ன இது? எக் சூடு. ஓகே, டன். ஸ்டார்ட். ஓகே, நம்ம வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. பார்க்கலாம் பிரியாணி நல்லா இருக்குது. தண்ணி ஓகே. இங்கே பாருங்கள், நல்லா கொச்சிங்கிறது தண்ணி. இப்போ ரைஸ் போடணும். என்னோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து ரைஸ் போடணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் சீஃப் ஹெட் குக்கே
எனக்கு அவங்க டாப் பேக்கில் சொல்லுவாங்க அது மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அரிசி போடலாமா பாருங்க. ஓகே உப்பு பார்த்துக்கலாம் அதுக்கு நான் முன்னே இல்லை ரைஸ் போட்டுன்னு ஓகேப்பா. ஆமாவா சரி போட்டுக்கிட்டா அரிசி வாங்க வாங்க தண்ணி வடிச்சிட்டு போடுறாங்க. இது வாங்க. அரிசி போட்டீங்களா? இங்கே பாருங்க இருந்துச்சுத்தே ஒரு பிரியாணி பண்ணிக்கிறோம். நீங்களும் எங்கள் சித்தி பாருங்க யூடியூப் சேனல். இங்கே பாருங்க எப்படி வந்து பார்க்கலாம். என்ன கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறோம் அரிசி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இதாகட்டும். மறுபடியும் இதை வந்து தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே இங்கே தண்ணி ரெடி பண்ணிட்டோம். இது வந்து அடி பிடிக்கிறது தம். வாசிச்சு லெமன் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். பிடிக்க வந்துடு. ஓகே லெமன் பிடிச்சிக்கோங்க. நான் இது பண்ணுற பாஸ்லாக பண்ணி. ஓகே இங்கே பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது. தம் கன்சிஸ்டன்சி வந்துருக்குது. ஓகே தம் போட்டுடலாம். இப்போது மெயின் ஓகேங்களா. இப்போ தம் போட ஆரம்பிச்சிடலாம். வச்சுக்கோங்க சூடாகட்டும். ஓகே இது தவா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாதீங்க, ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே இது பாத்திரத்தை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே வாங்க உங்களுக்கு தெரியும். ஓகே இது தம்மில் போட்டுருவோம். இங்கே வாங்க இதுதான் பிரியாணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா இது இப்போ தம் போட்ட உடனே கிளியர் ஆகும். சரிங்களா ஓகே ஹை ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. ஓகே பார்த்துட்டு போங்க டைட்டாக இருக்கட்டும். ஓகே நான் ரஜினி ஃபேன் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தாங்க. இப்போ இது வந்து மேலே வெயிட் கொடுங்க. ஓகே பிளேட் வச்சு மூடிக்கிட்டு ஹெவியான ஐட்டம் இப்போ இந்த காற்றுலேயே இதாகும், உள்ளே இருக்க ஹீட்டுக்கே இதாகணும். ஓகே வெயிட் பண்ணலாம். தம் ஆகிட்டு மேலே பிரியாணி இங்கே பாருங்கள் இது வெயிட்டான பொருள் வைக்கிறோம். ஓகே இதெல்லாம் ஒன் பை ஒன் எடுத்துக்கலாம். ஓகே இது சுடு தண்ணி செக் பண்ணலாமா. ஓகே இங்கே உஷாராக எடுக்கணும், ஏன்னா அந்த அனல் அப்படியே அடிக்கும். இது பார்த்தீங்களா அனல். இது பார்த்தீங்களா பிரியாணி. இப்படிக்க வாங்க, இப்படிக்க வாங்க. ஓகே இங்கே பாருங்கள் எல்லாம் தம் ஒடிக்கணும், அரிசி ஒடிக்கூடாது. ஓகே தீக்கூடாது எங்கேயும்.
பொடியாமல் இது பண்ணணும். இது கொஞ்சம் இதை சிம்பிள், யார் பேச்சுலர்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். முட்டைங்கெல்லாம் இப்படி வெட்டிக்குங்க. ஓகே, எல்லா முட்டையும் இது பாருங்க. கடைசி முட்டை இது பாருங்க, லவ் முட்டை, லவ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆச்சி சில்லி பவுடர், மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு இருக்குது. ஓகே, எண்ணெய். வாங்க ஸ்டவ் பற்ற வச்சுங்க. எண்ணெய் பேர் கம்மியாக போடுங்க. பாருங்க, மிளகாத்தூள், உப்பு, மல்லித்தூள். இச்சிக்கு போறமா பா இறக்கி விட்டுரு. இப்போ அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க போ. மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது போட்டுருங்க. ஸ்டவ்வில் தான் இருக்குது. இந்த மசாலா கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே, நல்லா வதங்கிட்டோம். சரிங்களா? நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா ஓகே, ஒரு முட்டையை இப்படி திரும்பி போட்டுருங்க. நான் போகிற பிளேட்டில் டேக் பண்ணிட்டேன். போதும், ஆஃப் பண்ணிருப்பாது. ஆஃப் பண்ணு. என்ன பிரியாணி கேட்ட நீ? மட்டன் பிரியாணி ரெடி. சாப்பிடலாமா? வா, பார்க்குறியா? டன். இரு, வெயிட் பண்ணு. இங்கே உட்காரு. பார்க்குறேன் மச்சான். வாவ், சூப்பரா இருக்குன்றியா? டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு. பார்த்து சொல்றியா? ஓகே, என்ன பிரியாணி இது? சீரக சம்பா பிரியாணி. டேஸ்ட் பண்ண வரீங்களா? எல்லாரும் வாங்க. மட்டன் பிரியாணி போட்டு எல்லாருக்கும்.